ஹலோ ஆல் வெல்கம் டு செந்தூர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம டே 3ல இந்த பார்டர் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த லைனில் வந்து 3 லைன் ஜரி ஸ்டிச் கொடுத்துட்டு கட் பீட் எடுத்திருக்கேன். கட் பீட் வந்து இது குட்டி குட்டி கட் பீடாக இருக்கனால 2 கூட போட்டுக்கலாம். இதை விட ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கர்தானா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. கட் பீட்லேயே சின்ன சைஸு, அதனால் 2 நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் போடுற மாதிரியே இதையுமே போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒரு லைன் கட் பீடில் கொடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிறதுலையுமே வந்து இன்னொரு லைன் கட் பீட் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வெறும் ₹99 இருந்தால் போதும். நீங்கள் நம்ம ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் கோர்ஸோட ஃபீஸுமே 99 மட்டும்தான். ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ 2 லைன் கட் பீட் போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து மறுபடியும் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் நம்ம லைன் போடுறதுக்கு அளவு தெரியாது, அதனால் ஒரே ஒரு லீஃப் மட்டும் நான் ட்ரா பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இது வந்து நமக்கு இந்த ஒரு லீஃப் வைக்கிறனால நமக்கு அளவு கரெக்டாக இருக்கும். பக்கத்தில் கேப் விட்டு லீஃப் போடுறதுக்கு. நீங்கள் அக்யூரேட்டாக ஒரே சைஸில் தான் லீஃப் ட்ரா பண்ணணுன்ட்டு இல்லை. நம்ம வந்து பீட்ஸை வந்து கவுண்ட் பண்ணி தான் போட போகிறோம். அதனால் நம்மளுக்கு ஷேப் வந்து ஒன்று பெருசு சின்னது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ அந்த சென்டர் லைனில் கட் பீட் கொடுத்துக்கிறேன். நம்ம 2 போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ லீஃபில் எப்படி நம்ம இந்த கட் பீடை கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு லீஃபில் 4 லைன் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ அந்த க்ராஸாக வந்து 4 பீடு போட்டு அந்த த்ரெட்டை வந்து கீழே இறக்கி ஒரு லாக் போட்டுட்டு மறுபடியும் கீழே இருந்தே பீடை வந்து மேலே எடுத்துகிட்டு போங்க. 3 பீட் கொடுத்துருக்கேன். மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 பீட் கொடுக்குறேன். 3 பீட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே அந்த செயினை வந்து மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகிறேன். கீழேருந்து தான் நான் பீடை எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான் இதே மாதிரி தான் போடணும். எல்லா லீஃபுமே இதே மாதிரியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு நடுவில் பாருங்கள் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்காங்க ஜம்கி வச்சு. நான் சக்கரி வச்சு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது இன்னும் நல்லாயிருக்கும். கீழேருந்து நீடில் எடுக்கிறோம். நல்லா நீளமாக நூலை விட்டு ஒரு 2 சுற்றி அந்த சக்கரிக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறோம். 6 நூல் எடுத்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு எடுக்கிற மாதிரி தான். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம பக்கத்துலேயே நெருக்கமாக குத்துவோம். இது கொஞ்சம் நூல் விட்டு லாங்காக குத்துறோம். ஜமிக்கிக்கு பதிலாக சக்கரி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜமிக்கி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு சிம்பிளாகவும் போயிடும். இந்த பார்டர் டிசைன் போடுறதுக்கு ப்ளவுஸில் போடும்போது ஈஸியாக இருக்கும். இந்த ப்ளவுஸ்க்கு நீங்கள் வந்து 1800லேருந்து 2000 வரைக்குமே சார்ஜ் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. பாய்.